சாமி எந்த இடத்துலயும் இது தான் தவம் செய்தது சொல்லல, கருதுதல் வார்த்தை தான் யூஸ் பண்றாரு. அப்படி ஏன் கருதுதல் சொல்றாருன்னா, கருதுதலே ஒரு தவம். கனைகளை நிலைவிடு சடகலம் எனையடி கருதிடு தவமுடையோ மனவெளிய தனி நடமிடு ஹரஹர சிவவடி உடைய ஐயலரசே பனிமலி இடழவு தொடகல் அடிபெரும பரகிரி உரை முருகா திருமிசை புரிவுடன் எனையும் அடிமை கொலை இது நல்ல தருணம். யாரெல்லாம் முருகப்பெருமானை நினைக்கிறார்களோ கருதுகிறார்களோ அவர்கள் தவம் செய்வதா அர்த்தம். கருதுதல் நினைத்தல் அப்படின்னா என்னன்னு கேட்ட முழுமையா நினைக்கணும். மனம் வாக்கு காயம் இது மூன்று ஒன்று சேர நினைத்தோம் என்று சொன்னால் அதுதான் அந்த தவத்தை சுவாமிகள் இங்கே செய்த காரணத்தினால் இது தவபூமி. முருகப்பெருமான் அடியார்கள் உலகத்திலேயே யார் பெரியவங்க அப்படின்னு சாமி ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார். உலகத்துல யார் பெரியவங்க? தேவர்கள் பெரியவர்களா, நாகர்கள் பெரியவர்களா, இந்த நாட்டை ஆளுகின்றவர்கள் பெரியவர்களா, இல்ல வெளிநாட்டு தூதர்கள் பெரியவர்களா கேட்டா யாரும் பெரியவர் இல்லை, முருகன் அடியார்கள் தான் பெரியவர்கள். பூமுடி விண்ணவர் வாழ்வும் பூதல மன்னவர் வாழ்வும் தூமுடி நாகர்கள் வாழ்வும் சுந்தர நின் அடியார்கள் தாமுரு வாழ்வினைக்கையோ சற்றும் நேராகுமோ வானவர் கோமுடி ஓர்த்தொழும் கோவே குன்ற குடிமுறை தேவே என்பார். பூலோகத்தில் இருக்கக்கூடிய மன்னவர்கள் வாழ்வு, நாகலோக ராஜாக்கள் வாழ்வு, இவங்க வாழ்வெல்லாம் ஒன்று சேர்த்தா முருகன் அடியார்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற ஒரு அன்பருடைய வாழ்வை கம்பேர் பண்ணோம்னா அவங்க 3 பேர் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை, சற்றும் நேராக பழச்சாவும் கூட கம்பேர் பண்ண முடியாதுன்றார். அப்படின்னா முருகப்பெருமான் அடியார்கள் எப்பேற்பட்டவர்கள். ஆனால் யாரெல்லாம் முருகன் அடியார்களாக இருக்க முடியும் சாமி ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். யார் முருகன் அடியார்கள் அப்படின்னா, சதா சர்வகாலம் முருகப்பெருமானை சிந்தித்து திருநீரை அணிந்து கொண்டு சரவணபாவம் என்று சொல்லிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் நஞ்ச முண்ட கண்டனார் நகர்ந்து தந்த செல்வனே பஞ்சபாதகம் தனந்த பண்பினோர் தொழுங்குகா இங்கி சூழ் தடங்கன் மேல ஏறக சுழேஷனே பஞ்சமென்றடுத்த என்றனை புணர்ந்து கொள்வையே என்பார். பஞ்சபாதகம் தனந்த பண்பினோர் தொழுங்குவார். முருகன் அடியார்களாக விளங்குகிறவர்கள் இந்த பஞ்சபாதகங்களை நீத்தவர்களாக இருப்பார்கள், நன்னடியார்களாக இருப்பார்கள், சிவனடியார்களாக இருப்பார்கள். அப்பேற்பட்ட முருகனடியார்களை இந்த பூலோகத்து வாழ்வுக்கும் விண்ணுலகத்து வாழ்வுக்கும் நாகலோகத்து ராஜாக்கள் வாழ்வில் கம்பேர் பண்ணா இவருடைய வாழ்க்கை தான் சொல்லுங்க. என்று சொன்னால் முருகா என்று சொல்பவர்களுக்கு சகலவிதமான செல்வங்களுக்கு கிடைக்கும். சாமி சொல்லுவார் ஒரு இடத்துல, பாமன் சாமி, அன்னை தந்தை முனை அன்று இப்புவையில் ஆரையும் சுதரதியோ அந்த நற்கரிய விரணவ பொருள் அகத்திய கருளரடிகளே தன்னகந்தனை அறிந்து நாடுனர் அவை முறக்கு மருள் இறைவனே கற்பதிக்கிறிய புத்திரனே அமல சிற்பர ககனவட்டமே என்னையாலும் ஒரு பண்ணி ஏகும் முனை என்று கூடி நை வாழ்வே ஏகனே பரம யோகனே உலகம் எங்கும் மல்கு பரபிரம்மே கல்வி வந்த மனம் வென்று அபேத நிலை கண்டுள்ளார் அடையும் இன்பமே காமநாதர் குருநாதனே அவர் கர்த்தனான கதிரேசனே எல்லா நீரும் எனக்கு அன்னை தந்தை முனை அன்று இப்புவியில் ஆரையும் புகழ் நீதியோ எனக்கு நீதான் தாய் தந்தை அப்படின்னு இருக்கும்போது இந்த ஜென்மாவில் என்ன பெற்றவங்களை போய் நான் அம்மா அப்பான்னு சொல்ல முடியும். வந்துடுறேன் அன்னை தந்தை முறை அன்று இப்புவியில் ஆரையும் புகழ் நீதியோ அந்த நற்கரிய விரணவ பொருள் அகத்தியர் கருளர் அடிகளே தன் அகந்தனை அறிந்து நாடுனவை உறக்கும் அருள் இறைவனே. அப்படி சுவாமிகளுடைய அணுகுமுறை இந்த பக்தியானது மற்ற அடியார்களோடு வித்தியாசப்பட்டதா இருக்கும், ஆனா அவர்களோடு ஒன்றதா இருக்கும். ஞான சம்பந்தரோடு ஒத்து போறாரா? ஆமா. முத்தமிழ் காதலார் சிகாழி மாமுனி முதுகுடைவு டிஞ்சும் அப்பர் முருகிழர் ஆரூரர் திருவாத ஊரர் முடங்கு கடி 9 தத்துவ தெளிவுடை பட்டினத்தடிகள் உயர் தகை கொண்ட அருணகிரியார் தாவி சிவ வாக்கியர் தவம் பெருகு திருமூலர் தாயுமானவர் என்பவர் சுத்தமுரு வேதாந்த சித்தாந்த சமரச சுபாவமாய் அமுத நெறியாய்
சொற்ற உயர் சொற்களும் என் சம்மதத்தில் ஒரு துணிவுக்கு எய்த துணிவே மத்தமுடைய என்னை நீ அத்துணிவின் மாறாது வைத்தருட வேண்டும் என்று வளமொழிது ராமேச தனிமேலை வாயிலில் வளர் குமர குருநாதனே. ஞான சம்பந்தர், நாவுக்கர் சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசகர், சாயி மாணவர், அருணகிரிநாதர் இவங்கெல்லாம் சொன்ன நெறிதான் நான் சொன்ன, புதுசா சொல்லலன்னு. இன்னொரு இடத்துல சத்தியம சிவாச்சாரிய சுவாமிகள் தூக்கி வச்சு பேசுவார். இதைய வடமொழி அமுதம் உண்டு தென்மொழி வாரம் என்ற கடலை குடித்தோர் என இலா உன் சரிதை கூறும் வழி கொண்டு அன்பில் ஏறும் ஒரு கட்சி எப்பர் மனதடை வந்தித்த பொருளே வீணை நாரதர் மனக்கவர் அமுத்தபதியே மானார் எழுத்து உச்சரிப்பவர் இணைப்பினை மதித்தருள் அருட்பறவையே கனிமலர் கடந்தம்ப நடுநிழல் செய்யருங்கானமார் மலைய முனிவன் கருதுமறு கடவுளே கருணை பெரு அருணகிரி கவிகளில் அமர்ந்த பரம புனிதனே குமரகுருதாசன் என எட்டும் ஒரு புகழ் தந்தவா பொற்புருவர் நச்சும் ஒரு சிற்பர வெளிக்கோணர் உரானந்த குணனே. எல்லாரையும் வரிசைப்படுத்தி அருணகிரிநாத சுவாமிகளை சொல்லி குமரகுருதாசன் என எட்டும் ஒரு புகழ் தந்தவன் என்று சொன்னால் குமரகுருதாசன் என்று சொல்லிக் கொள்வதே அவருக்கு ஒரு ஆனந்தம். பின்னால் வந்த அடியார் பெருமக்கள் எல்லாம் அவரை அபராருணகிரின்னு சொன்னாங்க. பாம்பன் சாமியில அபராருணகிரின்னு சொன்னாங்க. ஏன் அபராருணகிரின்னு சொன்னாங்கன்னா, எப்படி ஞான சம்பந்த சுவாமிகளை அபர சுப்பிரமணியர் நாம சொல்றோமோ, அபர சுப்பிரமணியர் சொல்றோம் இல்லையா? ஏன்னா முருகப்பெருமானது அவதாரமாகவே சில பேர் சொன்னாலும் கூட ஞான சம்பந்த சுவாமிகளை அபர சுப்பிரமணியர் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே பாம்பன் சுவாமிகள் அருணகிரிநாதர் அடிகொற்றி அருணகிரிநாதர் என்ன சொல்ல முனைந்தாரோ என்ன சொன்னாரோ அதை விரிவாக்கி பல கோணங்களிலும் நிறைவாய் தந்தவர் ஆனதினாலே பாம்பன் சுவாமிகளை அபராருணகிரி என்று சொல்வது புரியும். நான் கந்த கோட்டத்தில் ஒரு வசந்த விழாவில் அருணகிரியும் அபராருணகிரியும் டைட்டில் கொடுத்து 9 நாள் அருணகிரிநாதரை பற்றியும் 9 நாள் அபராருணகிரியாக இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகளை பற்றியும் பேசுகிறேன். பல்வேறு அன்பர்கள் வேறு வேறு விதமான தலைப்புகளை கொடுத்து ஏனென்று சொன்னால் அருணகிரிநாத சுவாமிகள் சொல்ல வந்ததையும் நமது சைவ சமயாச்சாரியார்கள் சொல்ல வந்ததையும் முழுமையாக சொன்னவர் நமது பாம்பன் சுவாமிகள். நாவுக்கரசு சுவாமிகள் என்ன சொன்னாரு அதை சாமி சொன்னார். நாவுக்கரசு சுவாமிகள் காந்தார பஞ்சம் நம்ம முனியசாமி ஐயாவுக்கு தெரிகிற ராகத்தை பற்றி அவரு சொற்றுணை வேதியன் சோதி வானவன் ஒற்றுணை தீர்ந்தடி பொருந்தத்தை தோழ கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே. இதே வீட்டுல இதே ராகத்துல சாமி பக்தியும் ஞானமும் பரவிடும் மார்க்கம் எத்தனையோ வகை இருக்கினும் ஈகத்தில் முக்தி தந்து அனுதினம் முழு பலன் நல்க சத்தியம் ஆவது சரவண பவமே. அடியார் பெண்கள் சில நேரங்கள்ல தான் சத்தியம் செய்து கொடுப்பாங்க. ஒரு சில நேரங்கள்ல ஞான சம்பந்தர் சத்தியம் பண்ணியிருக்காரு, ராமலிங்க அடிகள் சத்தியம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சாமி சொல்றாரு சத்தியம் ஆவது சரவண பவமே. முக்தி தந்து அனுதினம் முழு பலன் நல்க சத்தியம் ஆவது சரவண பவமே. இப்போ நம்மள நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், யாருன்னா இயற்கை அடைந்து விட்டால் மரணம் அடைந்து விட்டால் முக்தி அடைதல் சித்தி அடைதல் கூட இல்லைன்றாரு சாமி. இருக்கிற காலத்திலே முக்தி அடைய முடியும், சித்தி அடைய முடியும். அதுக்கப்புறம் தான் அந்த இறத்தல் என்பது. அதனால்தான் முக்தி தந்து, முக்தி தந்து என்ன நம்ம கணக்குப்படி செத்து போயிட்டான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சொல்ல முக்தி தந்து அனுதினம் முழு பலன் நல்கினார். அப்ப முக்தி தந்த அப்புறமா நாள்தோறும் நல்ல பலனை கொடுக்கக்கூடியதுன்னா என்ன அர்த்தம்? செத்து போறதை இல்ல, முக்தி தந்தது முற்றுதல், முழுமையான முறையில இறைவனை அடைதல். அதுதான் சோலோக முக்தி, சாமீப முக்தி, சாரூப முக்தி, சாயுஜ்ய முக்தி எல்லாம் வச்சுட்டாங்க. அதனால முக்கியமான கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பாம்பன் சுவாமிகளை நூல்களை பரப்பிட்டோம். பல இடங்கள்ல இருக்குது. அதை எத்தனையோ நம்ம சொல்லலாம்.
குமாரஸ்தவம் மாவட்டம், சண்முக கவசம் மாவட்டம், போற்றி விண்ணப்பம் மாவட்டம். போற்றி விண்ணப்பம் எடுத்துட்டீங்கன்னா சாமி வித்தியாசமா சொல்லுவாரு. ஐயனே அரசே போற்றி, அருமறை பொருளே போற்றி, துயனே துணையே போற்றி, தூமணி திரளே போற்றி, மெய்யருள் விலகே போற்றி, வெற்றிவேல் ஏந்து பூவர் கையனே போற்றி, எங்கள் கடவுளே போற்றி போற்றி.